வணக்கம். தனது 60 ஆண்டு காலங்களில் 55 ஆண்டுகளை சினிமாவுக்காகவே கழித்த நமது உலக நாயகன் கமலஹாசன் அவருக்கு கூடிய சீக்கிரம் 60 வயசு ஆக போகுது. அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுற இந்த நேரத்தில் நம்ம அவரையே சந்தித்து அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். 60 இயர்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு மைல் ஸ்டோன். அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஸோ அதில் ஆல்மோஸ்ட் 55 இயர்ஸ் சினிமாவில் அப்படின்னும்போது இந்த பிறந்தநாள் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக அமைய போகுது? அப்படி சொல்ல முடியாதுங்க. பெருமை 6லேயும் உண்டு, 100லேயும் உண்டு. அது சாவுதாங்கிறது இல்லை, பெருமையும் அப்படி தான். சில பேருக்கு அது முன்னாடி கிடைக்குது. என்னுடைய பாக்கியமெல்லாம் என்ன என்றால், எம்ஜிஆர், சிவாஜி இவங்கெல்லாம் எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கும் ஒரு வாய்ப்பு தான் போல் இருக்கிறது இது என்று யதார்த்தமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் மடியில் விளையாடுவதும் தோளை தட்டுவதுமாக இருந்து விட்டேன். பிறகு ஒரு 8-9 வயது வந்த பிறகு தான் எனக்கே தெரிஞ்சது, ஓஹோ இவ்வளோ பெரிய பாக்கியம், ஊரில் எல்லாம் இவ்வளோ பெரிய கியூ நிற்கிறாங்களே, ஒரு வாட்டி அவர் பாட்டு பாடுறதை பார்க்குறதுக்கு நம்ம ஒரு மடியிலே உட்காந்துருக்கோமே என்று கிடைத்த பெருமையின் விலை என்ன என்பதை அப்புறமா தான் நான் பேரில்லாத ஒரு உருவமாக உலகில் தெரிந்து கொண்டிருந்த போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இதில் வந்து எல்லாருக்கும் ஆசை உண்டு. சினிமாங்கிறதுல வந்து ஓவியம், சினிமா, கிரிக்கெட் இதெல்லாம் நானும் ஆடணுங்கிற ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கிறதுனால தான் தெருமூலைகள்லாம் அதை நடித்து காட்டியும் கிரிக்கெட் விளையாடையும் பார்த்துட்ருக்காங்க. அதில் நிஜமாகவே அந்த விளையாட்டில் பங்கெடுத்து கொள்ளும் வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த இண்டஸ்ட்ரிக்கும் ரசிகர்களுக்கும் மனப்பூர்வமாக, இது ஏதோ நம்ம ஒரு மேடையில் சொல்கிறோம், பிறந்த நாள் அன்றைக்கி சொல்கிறோம் இல்லை, ஒவ்வொரு நாளும் நான் வியந்து கொண்டிருப்பேன். ஏன்னால் என்னை விட திறமைசாலிகள் பேர் தெரியாமல் தெரியாமல் காணாமல் போனதை நான் பார்த்துருக்கிறேன். இதுவும் பணிவல்ல, நிஜமாகவே ஒரு பொறாமையுள்ள ஒரு சிறு மனதுள்ள கலைஞனாக தான் நல்ல வேளை ஒழிஞ்சானுங்க போட்டி இல்லாமல்னு நினைக்கணும். அவ்வளவு திறமையாளர்கள் அவங்களுக்கெல்லாமே இப்படி நிலைமை இருக்கும்போது என்னை வந்து இப்படி நான் எப்படின்னா, என்னை விட திறமை கம்மியாக இருக்கிறவங்கெல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்களேன்னு சந்தோஷப்படுறது இல்லவே இல்லை. என்னை விட திறமையாளர்கள்லாம் வந்து காணாமல் போயிருக்காங்களேன்னு கவலைப்பட்டுருப்பேன். இதில் என்னையும் வாழ வைத்திருக்கிறதே இந்த உலகம் என்று சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறேன். அவங்களோட கடந்த பிறந்தநாள் சமயத்தில் பெற்றால் தான் பிள்ளையா அப்படிங்கிற ஒரு அருமையான இனிஷியேட்டிவை துவங்குறீங்க. அதோட அடுத்த கட்டம் என்னவா இருக்க போகுது? அதே சமயம் இந்த பிறந்தநாளுக்கு அந்த மாதிரி தூய்மை பாரதத்தில் ஒரு இனிஷியேட்டிவ் எதிர்பார்க்கலாம். என்ன எதிர்பார்க்கலாம்? பெற்றால் தான் பிள்ளையா என்ற அந்த டைட்டில் வந்து இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கும்போது வேறு எந்த மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணாலும் இது வராது. தமிழுக்கு மட்டுமே உரித்தான ஒரு இது இங்கிலீஷில் பார்த்தா அது சரியாக வரமாட்டேங்குது. அது வந்து ஒரு பாப்புலர் சினிமா, அதுவும் மக்கள் தளத்துடைய ஒரு சினிமா பெற்றால் தான் பிள்ளையான்னு. அதில் ஒரு பெரிய கதையே இருக்குது. அது 2 வேர்ட்ஸு தான் அதுக்குள்ளே இருக்குது. இன்னும் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணலாம் முயற்சி பண்ணால் ஒரு மாதிரி வீக்காக இருந்துச்சு. அந்த டைட்டிலிருந்து எல்லாமே எங்களுக்கு அமைந்தது. முக்கியமாக 5 வருடமாக இதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதற்கு காரணமே எங்களுக்கு உதவி செய்ய தமிழகமே முன் வந்திருக்கிறது. இப்போ ஒரு 1-2 வருடமாக தான் எல்லாரிடத்துலையும் உதவி கேட்கறது, ஒரு ட்ரஸ்ட்டில் இருந்து போய் வெளியே உதவி கேட்கறது என்பதை ஆரம்பித்தோம். இதை இன்னும் உலகளாவிய ஒரு அட்சய பாத்திரமாக மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதற்கான முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 2000 பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருப்பதில், அதுவும் தமிழகத்தில் பல தகப்பனார்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் முன்னோடியாக நின்று, அது வீட்டுக்கு வாட்ச்மேன்னு சொல்கிற மாதிரி வாசலில் நின்றுட்டுருப்போம். பார்த்தா முதலாளி மாதிரி இருக்கும், ஆனால் வாட்ச்மேன் தான் நான். அதில் முதலாளிகள்லாம் உட்காந்துருக்காங்க தமிழகமெங்கும். அவங்களும் இந்த பிள்ளைகளுக்கு தகப்பனார்கள் தான். இந்த கனிவு எல்லாரிடத்திலும் இருக்கிறது. நம்ம கொலையும் கொள்ளையும் கோபத்தையும் குரோதத்தையும் தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் வாய்ப்பு கொடுத்தால் மக்களிடம் இத்தனை கனிவு இருக்கிறது, அந்த மூலையில் ஒரு இடம் அதற்கு இருக்கிறது. அதை அந்த ஜோதியை கிளறி விட்டுக்கிட்டு அதை அணைஞ்சிடாமல் பார்த்துக்க வேண்டியது சமுதாயத்தின் கடமை என்பதை அவர்களே எனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தூய்மை பாரதம் இந்த பிறந்தநாளில் நீங்கள் துவங்க போகிறீங்க உங்களோட இனிஷியேட்டிவை அப்படின்னு, அதை பற்றி நாங்கள் வந்து துவங்கி 30 வருஷம் ஆச்சு. அதை வந்து துவங்கிட்டோங்கிற அடையாளத்தை வந்து ஒரு பறை ஒலித்து சங்கூதி பெருசாக கலாட்டா பண்ணி ஆரம்பிக்கிற மாதிரி மீண்டும் நினைவுறுத்தும் ஒரு விழாவாகவும், எங்களுக்கு நாங்கள் செய்த நற்பணிகளுக்கெல்லாம் ஒரு நற்சான்றிதழ் பெற்றுவிட்ட சந்தோஷத்தை குதூகலமாக சொல்லிக்கொள்ளும் ஒரு விழாவாகவும் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம்.
அதனால தான் இதில் இந்த வருஷம் என்ன கேக்கு வெட்ட போகிறீங்க, இந்த வருஷம் குப்பை வெட்டலான்னு இருக்கேன்னு நான். ஒவ்வொரு பிறந்த நாளுமே கேக்கு பதிலாக குப்பை வெட்டலாம். அதெல்லாம் புது பழக்கம் நமக்கு. நம்ம வந்து ஒரு திட்டத்துக்கு உபயோகப்படுத்துகிற ஒரு தெய்வத்தின் பெயர் உண்டு, மூதேவி என்று சொல்வார்கள். அது ஸ்ரீதேவி அளவுக்கு முக்கியமானது வந்து இந்த மூதேவி. அது வந்து குப்பையிலிருந்து கூட பெற முடியும். அதை வந்து நம்ம மேன்யூராகவும் உரமாகவும் சொத்தாகவும் மாற்ற முடியும். சொத்தையாக போவதையெல்லாம் சொத்தாக மாற்ற முடியும். அதைத்தான் நம் பிறந்தநாள், இனி வரும் பிறந்த நாட்களில் நான் வெட்டப்போவது குப்பையாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். வெட்டுவதற்கு அது இல்லாமலே போகும் அளவிற்கு ஆக வேண்டும் என்பது தான் என் ஆசை. ஒரு லாங் கேப்க்கு அப்புறம்னு சொல்லலாம் 3 படங்கள் அடுத்தடுத்து கியூவாக இருக்குது, எல்லாமே போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில். ஸோ முதல்ல எது அப்படின்னு ரசிகர்கள் எல்லாமே ஒரு ஆர்வ மிகுதியில் தான் இருக்காங்க. முதல்ல எதுன்னு எங்கள் தந்தி டிவி நேயர்களுக்காக சொல்லிட்டீங்கன்னா? என் கணிப்பில் அது இன்னும் தயாரிப்பாளர்களும் பேசணும், அவங்க தாமதம் பண்ணிட்டாங்கன்னா எது வேணால் வரலாம். பட் என் கணிப்பில் உத்தமவல்லன் வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அதற்கு பிறகு அது பாபநாசமும் ரெடி. இப்போ மிச்சம் இருக்கிற வேலைன்னு பார்த்தா அது வந்து விஸ்வரூபத்துக்கு தான் வேலை இன்னும் மிச்சம் இருக்குது. பாக்கி எல்லாம் வேலை முடிந்த படங்கள் 2 இருக்கிறது கையில். இது வந்து கிட்டத்தட்ட 25-30 வருடங்களுக்கு பிறகு நிகழும் ஒரு விஷயம். இல்லை, இதில் எந்த படத்தை முதல்ல பார்க்குறதுன்னு ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரும் ஆர்வம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு பர்சனலாக which do you want to see first? எனக்கு ரசிகர்களை பார்க்கறதெல்லாம் ஆர்வம். படம் முக்கியம் கிடையாது. அதுவும் ஆரவாரமாக அவர்கள் ரசிக்கும் விஷயத்தில் கிடைக்கும் ஒரு கிளுகிழுப்பு காதலுக்கு நிகரானது. அது முதல் காதல் தோற்றும் போது ஏற்படும் படபடப்பும் அதுவும் ஒவ்வொரு படத்துலேயும் அவங்க அதுவும் நல்லா ரசிச்சிட்டாங்கன்னா அது என் நாடி பக்கத்தில் இருந்து பிடிச்சி பார்த்துருக்காங்க. நாகேஷ் பண்ணியிருக்காரு அது நிஜமாகவே. ஃபஸ்ட்டு கைத்தட்டல் விழுந்ததை இப்படி பிடிச்சார் என்ன. அது நாடி பிடிக்க தெரிந்தவர் அவர் வருமம் தெரிந்தவர் நல்லா இதுக்கு இணையே கிடையாதுல்ல அப்படின்னாரு. அப்படின்ட்டு ஒரு ரொம்ப அற்புதமான, இது தெரியாமல் நான் போய் குடிச்செல்லாம் பார்த்தேன்டா அப்படின்னாரு அவர். அது அவருடைய அந்த சோகமான அந்த அறிவுரை வந்து நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அறிவுரையாக நான் நினச்சேன். அதை விட பேரின்பம் ஒரு கலைஞனுக்கு ஈன்ற பொழுதின் பெருதுவக்கம்ங்கிற மாதிரி அந்த பெரிய ஒரு சந்தோஷம். அந்த உச்சகட்டம் சினிமாவில் எடுத்த உச்சகட்டம் வந்து சம்பளம் கண்டிப்பாக கிடையாது. அதுதான். இப்போது நம்ம பாபநாசம் படம் பற்றி பேசினோம். அது ஒரு ரீமேக் படம். எப்பயுமே எங்களுக்கெல்லாம் கமல்ஹாசன் அப்படின்ன உடனே ஒரிஜினாலிட்டி, க்ரியேட்டிவிட்டி, புது விஷயங்கள், இது போன்றது தான் எங்களுக்கு ஞாபகம் வரும். அப்போது கமல்ஹாசன் ஒரு ரீமேக் பண்ணுறாரு அப்படின்னும் போது அதில் பல பார்வைகள் நிச்சயமாக இருக்குது. இது ஒரிஜினலான ஸ்கிரிப்ட் இல்லை அப்படிங்கிற விமர்சனங்கள் எழுது. இது நீங்கள் வசூல் ராஜா பண்ணப்பவும் சரி, மற்ற இப்போது பாபநாசம் மாதிரி படங்கள் பண்ணும்போதும் சரி, இந்த ஒரு விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜெகநாதன் ஒன்று சொன்னார், பிரமாமா சொன்னார். அவருக்கும் இந்த ஒரு அவரை பார்த்து ஒரு குற்றச்சாட்டு இருந்தது, என்ன நிறையா ரீமேக் பண்ணுறாங்களான்னு. கம்பனுக்கு இல்லாத அவமானம் எனக்கு என்னன்னார், அவ்வளோதான் சொல்லி முடிச்சிட்டார் அவர். வால்மீகியை ரீமேக் பண்ணது. ஆனால் கம்பராமாயணம் வந்து தனி ராமாயணம். அதுக்காக நான் வந்து கமலஹாசனின் பாபநாசம் தனியாக இருக்கும்னு, கண்டிப்பாக தனியாக தான் இருக்கும். நானும் மோகன்லாலும் கண்ணாடியில் பார்த்துக்கிட்டோன்னா வெவ்வேறு உருவங்கள் தான் தெரியும். அது மாதிரி இது இருக்காது, இது மாதிரி அது இருக்காது. அது எப்படியும் அது எங்களுடைய குணாதிசயங்களினாலும் அப்பன் கொடுத்த டிஎன்ஏவினாலும் வரும் விஷயம். இன்னும் சொல்லப்போனால் கமலஹாசனே டி ஸ்ரீனிவாசனோட ஒரு ரீமேக் தான். அதில் ஒன்று அந்த ரீமேக்கில் தான் பெருமையை அம்மாவுக்கும் எனக்கும். ரீசெண்டாக தமிழ் சினிமாவில் நிறைய புது முகங்கள், இளைஞர்கள், புது விதமான படங்கள், லோ பட்ஜெட் படங்கள்லாம் ஹிட் ஆகுறது எல்லாத்தையும் பார்க்குறோம். ஸோ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் உங்களோட கவனத்தை கவர்ந்த ஒரு பர்சன் இல்லை ஒரு படம் அந்த மாதிரி இதாக இருந்திருக்கு? நிறைய பேர் இருக்காங்க. அதாவது என்னென்னா, சிவாஜி சார் முதல்ல சொல்லும்போது என்னை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு, எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, இவர் வந்து ஆஹான்னு என்னை பிடிச்சி கட்டி பிடிச்சிக்க முடியும் அதில் அப்படின்ட்டு இன்னொரு விஷயம் சொல்லுவார். அது புரிந்து கொள்வதற்கு இவ்வளோ வயசாக வேண்டியிருந்தது. காரணம், அவங்களுக்கு வந்து நல்லா பண்ணுறான் இந்த பையன், ஆனால் இந்த தப்பெல்லாம் தவிர்த்தான்னா இன்னும் பெட்டராக வர முடியுங்கிறத தான் அவர் சொல்கிறாரு. நான் பேர்களை குறிப்பிட விரும்பவில்லை. பல திறமையானவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் ஆரம்பத்தில் செய்த தவறுகளைப் போலவே அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை திருத்த கேபி மாதிரி, சேதுமாதவன் சார் மாதிரி, எனக்கு கிடைச்ச ஆர்சி சக்தி, அனந்து இவர்கள் மாதிரி, பாலு மகேந்திரா மாதிரி நல்ல நண்பர்கள், குரு யார் நண்பர் யாருன்னு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு சாதனையாளர்களின் உதவியை அவர்கள் நாட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அறிவுரை கூட இல்லை. அதுதான் வழி என்று வற்புறுத்தல் அது அவர்களுக்கு.
மற்றபடி நிறைய பேர் இருக்காங்க. பேர் சொல்லி இன்னொரு தம்பியை விட்டுட்டாங்கிறது என்ன சொல்லலையா அண்ணன் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதனால் நான் பேர்கள் சொல்லலை. நிறையா பேர் இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள். இதில் அவரை நீங்கள் சொல்லவே இல்லை, ஆனால் அவரும் சேர்ந்து நினச்சிக்கிட்டாருன்னா, என்னுடைய பேர் பட்டியலே இல்லாத போது நானும் சிவாஜி சார்பாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்த பல லட்சம் பேரில் நான் ஒருத்தன். அந்த நம்பிக்கையை வீண் போயிட விட்டுறக்கூடாது. நான் கமலஹாசனோட நல்லா நடிப்பேன்னு ஒருத்தர் நம்பிக்கிட்டு இருந்தார்னா, அந்த நம்பிக்கை தான் அவரை அந்த சாதனையை செய்யவே வைக்கும். புது முகங்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். தமிழ் சினிமாவில் கமல்ஹாசனும் புது முயற்சிகளும் என்றைக்குமே பிரிக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருந்திருக்காங்க. அது அப்பு மாதிரி ஒரு கேரக்டரில் உங்கள் உயரத்தை குறைச்சி பண்ணுற கேரக்டர் ஆகட்டும், டிடிஹெச் மாதிரி டெக்னாலஜியில் சினிமாவை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதாகட்டும், இந்த மாதிரி புது முயற்சிகளுக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்தே ஒரு மிக்சட் ரெஸ்பான்ஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம். சில ஆதரவுகளும் சில எதிர்ப்புகளும் இருந்தாலும் புது புது முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எது உந்துதலாக இருக்குது? இந்த மாதிரி விமர்சனங்களை நீங்கள் உங்களோட பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? விஞ்ஞானத்தை நான் மெய்ஞானம் என்று சொல்லவில்லை என்றாலும் விஞ்ஞானத்தை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னால் அது நீங்கள் செல்ஃபோன் வரக்கூடாதுன்னு எப்படி டெலகிராஃப்காரங்க பண்ண முடியும்? டெலகிராஃப் மூடு விழா நடத்தும் பொழுது கவலைப்படுபவர்களில் நானும் ஒருவனாக இருப்பேன். இருந்து விட்டு போகட்டுமே என்ற ஆறுதல் சொல்லும் ஆளாகவும் நான் இருக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் செல்ஃபோன் வரக்கூடாதுன்னு டெலகிராஃப் ஆள் சொன்னான்னா முதல் எதிர்குரல் கொடுப்பது நானாகத்தான் இருக்க முடியும். அதைத்தான் நான் தொலைக்காட்சிகள் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த ஊடகம் வரக்கூடாது என்று போராடியது தமிழ் சினிமா உலகம். இது இப்போ இருந்து பார்க்கும்போது தெரியுது. எனக்கு அப்போவே தெரிஞ்சது ஏன் மற்றவர்களுக்கு தெரியவில்லை என்ற வியப்பு. அதே மாதிரி புதிய ஊடகங்கள் வந்தே தீரும். அதையும் தன் பலமாக ஆக்கி கொள்ளுதல் தான் நம் படைக்கு பலம் சேர்க்குமே தவிர, வர்றவங்களாம் எதிரின்னு நினச்சோன்னா எதிரி படை ஜாஸ்தி பலமாகிடும். ஏன்னா அவங்களாம் கூடிடுவாங்க. ஏன்னா இது ஓலை வரும், வட்டெழுத்து வரும், பாறையில் எழுதுவோம், பேப்பரில் எழுதுவோம், எழுதாமல் காற்றில் எழுதுங்கிறோம். இப்போ டிஜிட்டல் ரைட்டிங் வந்துருச்சு. இனி மரத்தை வெட்டி குவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எழுதவே வேண்டியதில்லை, மனதில் பதியும், பர்மனண்ட்டாக இருக்கும். இதுக்கெல்லாம் வழி வந்துகிட்டு இருக்கு. இப்போ பேப்பர் ஃபேக்ட்ரி வச்சுட்டோமே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு பதறக்கூடாது. இன்னொரு ரசிகர்கள் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு கேள்வி தான். இதை பல பேர் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. இருந்தாலும் மருதுநாயகம் அப்படிங்கிறது நாங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு ஒரு ஹெவி பட்ஜெட் அப்படிங்கிற பல கன்ஸ்டன்ஸ் நீங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கீங்க. பட் சமீபத்தில் ஒரு 100 crores ஃபிலிம் அப்படிங்கிறது இப்போ கொஞ்ச நாளில் சாதாரணமான விஷயம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போது 100 crores ஃபிலிம்னா 8 பாட்டு வேணும்னு கேட்குறாங்க. என்ன பாட்டு எங்கே வேணும்னு கேட்டால் சொல்ல தெரியாது. எல்லாத்தையும் போட்டுருவோம் சார் அப்படின்னு. நீங்கள் எல்லாம் இப்போ முந்தியெல்லாம் குப்பையிலேருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எது கிடைச்சாலும் சாப்பிடுப்பாங்க. இப்போ அவங்க கூட அதில் தனியாக பிரித்து வேறு டப்பாவில் வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி அவ்வளோ ஏழ்மையில் இருக்கிறவங்க கூட 10 டப்பா டிஃப்ரெண்ட்டில் வச்சுட்டு அதை பிரித்து வச்சு சாப்பிட தெரியுது. அதனால் இப்போ இருக்கிறவங்க 100 கோடி ரூபாய் எதுக்கு செலவு பண்ணணுங்கிறது தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. அது மாதிரி பண்ணுங்கண்ணா. அது மாதிரி படம் பார்க்குறதா இருந்தால் ரசிகர்கள் அதையே பார்த்துட மாட்டாங்களா? அது புரிய மாட்டேங்குது. அதுக்கு காரணம் முதலை ஆள வேண்டும் முதலாளி. அவ்வளோதான் இதற்கான அதை ஆளுவதற்கான முயற்சியில் நான் இருக்கிறேன். முதலே அது வட்டிக்கு வாங்கணும், அப்புறம் நட்சத்திரத்திட்ட வாங்கணும், அதுக்கப்புறம் கதையெல்லாம் 2ஆம் பட்சம் ஆகிடுது. இதெல்லாம் தெரிந்து வரும்பொழுது நடக்கும். அதற்கான வலுவை ராஜ்கமல் நிறுவனம் சேர்த்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் நடக்க வேண்டியது நடக்கும் என்று நம்புகிறேன். நாங்களும் அதை தான் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி சமீபத்தில் தமிழ் சினிமாவில் பேசப்பட்ட இன்னொரு விஷயம், யுனைடெட் நேஷன்ஸ் ஒரு ஸ்டடி பண்ணினாங்க. அதில் என்ன சொன்னாங்க, உலக சினிமாவில் பெண்கள் எப்படி சித்தரிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டடியில் இந்திய சினிமாவில் தான் மிக மோசமாக பெண்கள் சித்தரிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்தது. இதை ஒரு ஆரோக்கியமான விஷயமா எடுத்துக்கிட்டு இந்திய சினிமா மாறணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த பார்வை தவறுன்னு நினைக்கிறீங்களா? இது நான் சொல்கிறதுனால வம்புக்கு வருவாங்க. இது ரொம்ப காலமாக செஞ்சிட்ருக்கிற விஷயம். இன்னும் சொல்லப்போனால் மகாபாரத காலத்திலேருந்து நடந்துகிட்டு இருக்குது. இதை மாற்றி அமைக்க முற்பட்டு அதில் அதை பற்றி இப்போ கூட ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். பாக்கி எல்லா மகாபாரத கதைகளிலும் திரௌபதி வஸ்திராபரணம் அந்த மாதிரி தான் பேர்கள் இருக்கும். அதை பாஞ்சாலி சபதம் என்று மாற்றினது பாரதியார் தான். அது அந்த மாதிரி ஒரு கலைஞன் வரணும், அது நடக்கும். ஆனால் நாம் மகாபாரதத்தில் பொண்டாட்டியை வச்சு பணயம் வைத்து சூதாடியவர்களை பெரும் நாயகர்களாக கொண்டாடும் இந்த கலாச்சாரத்தில் வேறு என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? இதுக்கு கமல்ஹாசனுடைய முயற்சி என்னவா?
என்னால் முடிஞ்ச முயற்சி இப்போ பேசியிருக்கேன் தெரியுமா, அதுவே அந்த முயற்சியின் முதல் அடிதான் அது. நீங்கள் வந்து அதற்கு முன்றைய யுகத்தில் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி கருப்பு இருக்கா இல்லையான்னு நெருப்பில் சுட்டு பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு பார்பெக்யூ பண்ணி பார்க்குறாரு, அப்புறம் பல பேர் பாலிகேமி பண்ணி பார்க்குறாங்க. இதான் மாறி மாறி பொம்பளை அவமானப்படுத்துறது தான் நம்ம தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் சொல்லப்படாதும்பாங்க சில பேர். ஏன் சொல்லக்கூடாது? அதற்கான காலகட்டம் வந்துருச்சு. விட்டான்னா இன்றைக்கும் கணவன் செத்த பிறகு மறுபடியும் அதே பார்பெக்யூவில் ஜம்ப் பண்ணுன்னு சொல்கிறவங்க தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. இதோ திரும்பி பாருங்கள், 70 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் 40 வருஷத்துக்கு முன்னாடி ராஜஸ்தானில் நடந்தது சதின்னு. சதிங்கிறது ஏதோ பெரிய பெருமை, முட்டாள்தனத்துக்கு பேர் அல்லவா சதிங்கிறது. அது என்னுடைய பெண் ஸ்ருதிக்கு நேரம் தான் நான் செய்வேன்னா. ஆனால் அந்த சதி கொடுமையில் கிட்டத்தட்ட பாதி கொடுமையை எங்கள் பாட்டி வரலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மொட்டை அடித்து நார்மடின்னு சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம் போட்டு, அது இன்றைக்கி அது நடக்க விட மாட்டேன் நான். ஒத்துக்கவே மாட்டாங்க பெண்கள். இப்போது தமிழ் சினிமாவில் வந்து ஒரு படம் எடுக்கிறது, அது சின்ன படமாக இருக்கட்டும் இல்லை பெரிய படமாக இருக்கட்டும், அதை எடுக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறத நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க. ஒரு கலைஞராக நிச்சயமாக அது உங்களுக்கு தெரியும். ஆனால் சமீப காலமாக ஒரு படத்தை எடுக்கிறத விட அது வெளியிடுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. பல படங்களுக்கான, அது சிறிய படமோ பெரிய படமோ, பல படங்களுக்கான கருத்து ரீதியான ப்ரொட்டஸ்ட் இல்லை மற்ற ரீதியான ப்ரொட்டஸ்ட் இப்படி நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு கலைஞராக இந்த துறையில் இருக்கிறவரா இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கலை, மதம் எல்லாத்துலேயும் இருக்குது. அதாவது ஒரு கருத்தை சொன்னால் சிலுவையில் அரைஞ்சிருவேன்ற வரையிலும் மதம் போயிருக்கு. அதோடைய பலனாக ஒரு மதமே உருவாயிருக்கு. இந்த மதத்துக்கு எதிர்த்து பேசினா உன்னை சிலுவையில் தூக்கி அரைஞ்சிருவோம், இல்லை இந்த ராஜ்யத்துக்கு எதிராக பேசினால் உன்னை சிலுவையில் அரைஞ்சிருவோம் என்று ஒரு தனி மனித சுதந்திர குரலுக்கு இவ்வளோ எதிர்ப்புகள் இருந்திருக்கு. இப்போ தான் கொத்தடிமையே தனமே தேர்ந்திருக்கு. இதில் வந்து தனி மனித சுதந்திரம்னா என்ன, விமர்சனம் சொல்லக்கூடாதுன்னு கலைஞர்கள் கோச்சிக்கிறாங்க. அதை எப்படி நம்ம விளக்கிறது? காலப்போக்கில் அவர்களே ஞானம் பெற வேண்டும் என்று தான் நான் சொல்ல வேண்டும். இதெல்லாம் ஒன்றும் தடுக்கவே முடியாது. அது வந்து அதுவும் சினிமாங்கிற ஊடகத்துடைய பலம். அப்புறம் செய்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்ல போகிறாங்க. இப்போ நீங்கள் தந்தி டிவியில் நடந்த விஷயத்தையே சொல்லக்கூடாதுன்னு தடை போடுவாங்க சம்பந்தப்பட்டவர்கள். கொலை செய்தவர்கள் சொல்லுவாங்க, இன்னும் கோர்ட்டில் முடிவால் அதுக்குள்ளே நீங்கள் கொலை நடந்தது, அதுக்கு நாங்கள் காரணமாக இருக்கக்கூடும் என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்னு உங்களை தடை சொல்லுவாங்க. அதை கேட்டுக்கிட்டு நீங்கள் செய்தி சொல்லாமல் இருந்துருவீங்களா? அப்படியும் இருக்குது. தப்பே பண்ணாதவங்களை குற்றம் சாட்டும் ஒரு கூட்டமும் இருக்குது. ரெண்டுக்கும் நடுவில் அவங்க குரல் அது பண்ணுங்க. யாரும் தடுக்கக்கூடாது. ஏன்னா திருஞான சம்பந்தர் காலமாக சமணர்களை கழுவிலேற்று வேடிக்கை பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ஒன்று நடக்கவே இல்லைன்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க நிறைய பேர். கல்வெட்டெல்லாம் இருக்குது, அதுக்கு சிற்பங்களே இருக்குது. அதுக்கு இதே ஆர்குமெண்ட்டை தான் அவங்களும் வைக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய கருத்தை சொல்ல அவங்களுக்கு உரிமை இருக்குது, போராடணும். கருத்தை சொல்வது தானே உரிமை. நாங்கள் போய் தடுத்து நிறுத்தலையே. தடுத்து நிறுத்த வேண்டிய போர்களும் அதை பண்ணாமல் இருந்துட்டு இப்போ கத்தி என்ன பிரயோஜனம்? ஒரு இனமே அழிஞ்சிட்டு இருந்த போது ஒன்றுமே பண்ண முடியலையே. பண்ணலைன்னு சொல்ல மாட்டேன். கத்தி கதவடைச்சி என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம், ஒன்றும் நடக்கலையே. அழிந்தது. ஹிட்லர் செஞ்சதை பற்றி சரித்திரமாக சொல்லிகிட்டு இருக்கோம். மூக்கு கடியில் இங்கே முன்னாடி கொல்லைப்புறத்தில் நடந்த இந்த ஜெனோசைடை ஒன்றுமே பண்ண முடியலையே. கதறி அழுததை தவிர வர முன்னில்லை. அதுக்கு பேசாமல் நம்ம சபை ஊர்வலத்தில் கலந்துட்டுருக்கலாமே. அங்கேயும் அழுதுட்டு தான் இருக்க போகிறோம், ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதுதான் பண்ணியிருக்கோம் நம்ம. அந்த கோபமெல்லாம் எனக்கு இல்லாமல் இல்லை. சொல்ல முடியாது சினிமாலன்னாங்க, சொல்ல மாட்டேன். இதை சொல்லிகிட்டு இருக்கேன் நான். அந்த கோபம் எனக்கு இருக்குது. என்ன இது, அவங்க பேசும் மொழி என்னவா வேணா இருக்கட்டும், அது பேசும் மொழி என்னதாக இருக்கும் பொழுது இன்னும் கோபம் வருமா இல்லையா? அவன் கத்துறது என்னமோ கத்திட்டு விழுந்தார். அவர் என்னங்க காப்பாற்றுன்னு கத்தினாருன்னு அது வேறு மொழியாக இருந்தால், சிங்கள மொழியாக இருந்தால் எனக்கு புரிஞ்சிருக்காது. தமிழில் கத்திக்கிட்டு விழுந்திருக்கான் அவன் காப்பாற்றுன்னு. ஒன்றுமே பண்ண முடியலையே. கேட்டால் ஒரு அரசியலை காரணமாக சொல்கிறோம், வேறு ஒரு குற்றத்தை காரணமாக சொல்கிறோம். இத்தனை கொலைகள் நடப்பதற்கு வேறு ஒரு கொலை காரணமானால் நாங்கள் உதவி பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம். பட் அந்த கொலை நடந்ததுக்கு காரணம் என்னங்கிறதையும் யோசிக்க வேண்டியிருக்கு. அதுக்காக நான் அந்த கொலை நியாயம்னு சொல்லலை. நான் எல்லாமே தவறு தான், எல்லாமே ஒரு இதுதான். எப்படி நம்ம வந்து ஒரு அசோக ஸ்தூபி எழுப்ப தெரிந்த இந்த சமுதாயம் 2000 வருஷம் கழித்து அதை மதிக்க தெரியாத ஒரு சமுதாயமாக போயிட்டுருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. நீங்கள் உங்களோட இனிஷியேட்டிவாக பல சமூக ரீதியான விஷயங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. அதில் முக்கியமானது சில வருஷங்களாக செய்கிறது பெற்றால் தான் பிள்ளையா. இப்போது ஸ்வச் பாரத்காக உங்களுக்கு பிரதமர்கிட்டேருந்து அழைப்பு வந்தப்போ அதையும் எடுத்து செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ இந்த 2 ப்ராஜெக்ட்ஸையும் நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான உங்களோட முயற்சிகள் என்னவா இருக்குது? 2 பற்றியும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். எங்கள் அம்மா ஒரு அறிவுரை சொல்லும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதே
ஹாலில் இங்கே இப்போ உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிற ஹாலில் எனக்கே நான் ரொம்ப சந்தேகம் இருந்தால் கூட ஒன்றுமே எல்லாம் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நடிப்பு. என் நடிப்பே அங்கேருந்து தான் வந்ததானோ தெரியல. தைரியமாக இருப்பேன். ஆனால் எனக்கே ஒரு சமயம் இருண்ட குகையில் வெளிச்செல்லும் வழி தெரியாமல் இருப்பது போன்ற ஒரு பயம் இருந்தது. அப்போ எங்கள் அம்மாட்ட சொல்லி கிட்டத்தட்ட கண் கலங்கிட்டேன். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, படிக்கவும் இல்லை, பயமாக தான் இருக்குது எனக்கு. நான் நல்ல கலைஞன்னு எனக்கு தெரியுது, ஆனால் நாம் என்னோடய செத்து போல் இருக்குது இந்த ரகசியம். அந்த பயமாலாம் இருக்குது. எத்தனையோ பேர் இருக்காங்க என்னோட திறமையானவங்களாம் காணாமல் போயிட்டுருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கும்போது ஆறுதல் சொன்னாங்க அவங்க. அதுக்காக கூட செஞ்சுருக்க உன்னோட உழைப்பு இருக்குது. இந்த பாரு, நான் உன்னை வந்து வேலைக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவேங்கன்னு பயப்படுறதெல்லாம் ஒரு அம்மாவை பயப்படுற பயம். நீ வந்து துப்புரவு தொழிலாளியாக இருந்தாலும் இந்தியாவிலேயே நல்ல துப்புரவு தொழிலாளி நீ தான் பேர் வாங்கினா அது போதும் எனக்கு. ஒரு அம்மாவை நான் சந்தோஷமாக செத்து போயிடுவேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் நடிகனாலாம் ஆகி இன்றைக்கி இந்தியாவின் துப்புரவு தொழிலாளியாக நான் இருக்கேன். இன்றைக்கி அவங்களுடைய ஆசையும் பலிச்சிருச்சுங்கிறத தான் சொல்லணும். அது பெருமையாக தான் நினைக்கிறேன் நான். இப்போ தான் எனக்கு புரியுது எங்கள் அம்மா சொன்னதில்லை. இப்போ எவ்வளோ பெருமையாக நீங்களாம் அதை கொண்டாடுறீங்க. எல்லாருமே சொல்கிறாங்க இந்தியாவில் 9 பேரில் துப்புரவு தொழிலுக்கு நீங்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறீங்க. ஏன்னா இந்தியாவின் சிறந்த துப்புரவு தொழிலாளிகளில் நானும் ஒருவன் என்று சொல்வதில் எவ்வளோ பெருமையாக இருக்கிறது. என் பிறந்த நாளைக்கு நீ என்ன வெட்டப் போகிறேன் என்று கேட்டால் குப்பை வெட்டப் போகிறேன் என்று தைரியமாக சொல்லுகிறேன். அது என்னுடைய தாயிருந்து கேட்கவில்லை என்ற வருத்தம் தானே தவிர அவங்க கேட்டது நடந்துருச்சுங்கிற சந்தோஷம் எனக்கு இருக்குது. அந்த முயற்சியும் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். பட் நீங்கள் சொல்லும்போது சின்னதாக ஒரு சந்தேகம் வந்தது. அதாவது நாங்கள்லாம் பிரமிச்சு பார்க்குற கமல்ஹாசன் மாதிரி ஒருத்தருக்கு கூட நம்ம என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு சூழல் வந்ததா அப்படின்னு. அதையே சொன்னேன். நீங்கள் பாரதியார் வந்து எவ்வளோ கவலைப்பட்டிருப்பார், எவ்வளோ ஏழ்மையில் செத்துருப்பார். எனக்கு ஒரு 2 ரூபா சந்தா கட்டிட்டிங்கன்னா போதுன்னு கெஞ்சி போட்ட கடிதங்கள் எல்லாம் இருக்கிறது. பாரதியாருக்கே இந்த கதி, அதுவும் பாரதியாரான பிறகு ஏன் இந்த ஒளியிடம் படைத்து விட்டாய் என்று பராசக்தியிடம் கெஞ்சி கேட்கும் அறிவு சுடராக இருந்த போதே இருந்த கவலைகள். நான் அதுவாக கூட இல்லாமல் வெறும் ஆரம்ப கமலஹாசனாக இருந்தபோது கண்டிப்பாக இருந்ததில் ஆச்சரியமே இல்லை. அது இல்லாமல் கூட போயிருக்கலாம், வெறும் இருட்டாக போயிருக்கலாம், பற்ற வைக்காத விளக்காக கூட போயிருக்கலாம். யாரோ வந்து சிக்குமுக்கி கல்லை தேய்ச்சி உட்காந்து குளிச்சுட்டாங்க அந்த விளக்கை. அதை நீங்கள் அதை சொல்லும் போது எனக்கு தோணின விஷயம், ஒரு 55 இயர்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரியில் எல்லா உச்சங்களையும் தொட்டதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே நமக்கு செய்யறதுக்கு என்ன இருக்குன்னு ஒரு சேச்சுரேஷன் வந்திருக்கா இன்னைக்காவது? அது அந்த கான்ட்ரரி சோம்பேறிக்கு தான் வரும். அது இதுக்கு மேலே தூங்க போயிடலாமேங்கிறது வந்து சோம்பேறி தான். அது 11 மணி காலையிலேயே வந்துடும், டிஃபன் சாப்பிட்டதும் வந்துடும். வேலைக்கு போகலாம கூட கொஞ்சம் தூங்கிடலாமே, இதுக்கு மேலே என்ன இருக்குது, அதே வேலை தானே அப்படின்னு நினச்சிட்டா அது சோம்பேறித்தனம் தான். அதனால் எனக்கு வந்து செய்ய முடியாமல் போன வேலைகள் தான் இன்னும் உறுத்திக்கிட்டு இருக்கு. அதை செய்து முடிக்க வேண்டும் என்ற அவசரம் தான் இருக்கிறது. நான் ஆரம்பத்துலேருந்து பஸ்ஸுக்காக ஓடிக்கிட்டே இருக்கேன், இன்னும் பிடித்த பாடு இல்லை. முன்னாடி போயிட்டுருக்கு பஸ்ஸு, பிடிச்சிடலாங்கிற நம்பிக்கையில் தான் நானும் ஓடிக்கிட்டு இருக்கேன். பல அழகான விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. உங்களோட பிறந்தநாளும் வர இருக்கிறதுனால முதல்ல உங்கள் ரசிகர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த பிறந்தநாளுக்காக உங்களுடைய ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய மெசேஜ் ஏதாவது இருந்தால்? அதாவது என் பிறந்த நாளுங்கிற இத்தனை பேர் நான் உள்பட ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே எனக்கு கிடைத்த இந்த கலையும் கலையை கற்றுக் கொடுத்தவர்களும் கலையை ரசித்தவர்கள். அவங்க தான் இந்த பிறந்த நாளுக்கு காரணமானவர்கள். நான் ஸ்ரீனிவாசனும் நானும் காரணங்கிறது ஒன்று, 2 பேரும் ஒரு பங்கு இருக்குது. நான் பிறந்ததற்காகவும் பிறக்க வைத்ததற்காகவும் என் தாயாருக்கும் தந்தைக்கும், பிறந்த பிறகு என்னை வளர்த்த என் குடும்பத்திற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருந்தாலும் இவர்களுக்கும் அதில் பெரிய பங்கு இருக்குது. ஸோ அவர்களும் சேர்ந்து இதை கொண்டாடுகிறார்கள் என்பது எனக்கு வந்து பிறந்த நாளை, அதாவது மக்கள் திலகம் எழுதியிருந்தார் நான் ஏன் பிறந்தேன்கிற கேள்விக்கான பதில் அது. அந்த ஒவ்வொரு வருடமும் அவங்க தான் எனக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்க, எனக்காக தான் அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு கமலஹாசன் என்பது காரண பெயராக மாற்றுவது அவர்கள் தான். நீண்ட நேரம் எங்களோட இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. தமிழ் சினிமாவில் இன்னும் பல ஆண்டுகள் மார்க்கண்டேயராக நீங்கள் தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள்.